அதிமுகவில் இணைந்த பாஜகவின் முக்கிய தலைவர் மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை தற்போது மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவுமே 2026 சட்டமன்றத்தில் மனதில் வைத்து எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்க்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதில் ஒன்றுதான் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பாஜகவில் இருந்து ஒரு முக்கியமான தலைவர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி மைத்ரேயன் பாத்தீங்க அப்படின்னா தற்போது பாஜகவிலே முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கு. அவர் ஆரம்ப கட்டத்திலே அதிமுக தான் இருந்தார். அதற்கப்புறம் ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது ஏற்பட்டது. அந்த சமயத்திலே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டார். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே நமது மைத்ரேயன் பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் ஓபிஎஸ்ஸை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே உடனடியாக பாஜகவிற்கு தாவ ஆரம்பிக்கிறார். பாஜகவில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் பயணித்திருக்கிறார். பாஜகவில் தனக்கு உரிய மரியாதையும் மதிப்பும் கிடைக்கவில்லை. நம்மளுக்கு எப்பவுமே தாய் கழகம் என்கிற அதிமுக தான் அங்குதான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அனைத்து இடங்களும் சுற்றிவிட்டு அடிபட்டு தற்போது மீண்டும் அதிமுகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலானது வெளியாகி அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேற்று தினம் சென்னை கிரீன்வேல் சாலையில் உள்ள அமைந்துள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலே நேரடியாகவே சந்தித்து அது மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கு. அதுவும் வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் சமீப காலமாக வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது அதிமுக மத்தியிலே மகிழ்ச்சியான ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே இல்லாத நேரத்திலே இந்த நிகழ்வு நடப்பது பாஜகவிற்கு ஒரு சற்று அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.